சென்னையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக டெலிவரி டைம் அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நினைக்கிறேன் போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ல ஒரு இன்ஜெக்ஷன் மாற்றி போட்டாங்க. மாற்றி போட்டு கொஞ்ச நேரத்திலேயே சரீரத்தில் அதன் விளைவுகள் வர ஆரம்பித்தது. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைகள் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே விட்டாங்க. நாகர்கோவில் கொண்டு வந்தாங்க. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தாங்க, வேலைக்காகல. ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூல அட்மிட் பண்றாங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸ் அந்த பாஸ்டரை கூப்பிட்டாங்க. இன்னும் 24 hours உங்க மக உயிரோடு இருப்பா, 24 hours உங்க மக இறந்துடுவா அப்படின்னு. இவர் சொன்னார், 24 hours என் மக இறந்துருவான்னா எதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கணும், நான் வீட்டிலேயே கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது அந்த மகளுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி ஆள் கான்சியஸா இருக்கிறாங்க, மீதி எதுவுமே இல்லை. அந்த மகளை கொண்டு போறதுக்காக அவங்க அதுக்கான ப்ரொசீஜரை ஹாஸ்பிட்டல் எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தங்க இறந்து அந்த பாடியை பேக் பண்ணி கொண்டு போவாங்கல்ல, அப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இந்த பாஸ்டர் தாங்க முடியாது, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இறந்தாச்சு, கொஞ்ச நேரத்தில் இறக்க போறாங்க. இந்த ப்ரொசீஜர்ல முடிக்கிறதுக்குள்ளே அவங்க இறந்துருவாங்க. பாஸ்டர் சொல்றாரு, என் மக உயிரோடு தானே இருக்கிறா. இல்லையா, இப்படி கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க. இல்ல 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 அதெல்லாம் வேண்டாம், நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு நேர மகா கிட்ட போய் கையை பிடிக்கிறாங்க. இங்க பாருமா, நம்ம வீட்டுக்கு போறோம், நீ உயிரோடு இருந்தா நம்ம வீட்டுல பார்க்கலாம், நீ இறந்துட்டேன்னா பரலோகத்துல வந்து ஒன்னு பார்க்க வருவேனா அப்படி சொல்லிட்டு 33 வயசு அது. நேரம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. நைட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அடுத்த நாள் மாலை வரை டாக்டர்ஸ் குறித்த டைம் இருக்கு. அவர் காலையில வழக்கம் போல ஒரு குறிப்பிட்ட மலை பக்கம் ஒரு இடத்துல போய் ஜோம் பண்ண போவார். ஏதாவது வார்த்தை, ஆண்டவர் உங்க சித்தனா எடுத்துருங்க, ஆனா இல்ல நீங்க காப்பாற்றுவீங்கன்னு அதுக்கான ஒரு வார்த்தையை மட்டும் தந்துருங்க ஆண்டவரே. ஜோமணி 2 மணிக்கு ஒரு ஜோமணி பாக்குறார், ஒரு வார்த்தை இல்லை. வேதனையோடு திரும்பி வரார். அவர் வழக்கம் போல அந்த ஜங்ஷன்ல ஒரு டீ கடையில டீ குடிப்பார். அந்த கடையில நிக்கிறார். என்ன டீ வாங்குறார். என்ன ஆண்டவர் எனக்கு பேசவே இல்லை நீங்க. ஆமாம், அன்னைக்கு டீ குடிக்கணும்னு நினைக்கலையா, இருந்தாலும் வழக்கம் ஒரு டீ குடிச்சிட்டு போலாம். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டீ கடைக்குள்ள ஒரு வௌவால் வருது. வௌவால் வந்து அந்த டீ கடைக்காரன் என்ன பண்றான்னா அடி போட்டு அடிக்கிறான். அடிச்சு அதை செத்துட்டு அப்படி நினைச்சு விட்டுட்டு திரும்ப போய் டீ போட்டான். அப்புறமா அதை எடுத்து வெளியே போட்டுலாம். டீ போட்டுட்டு இவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே செத்துட்டுன்னு நினைச்ச வௌவால் என்ன பண்ணுது தெரியுமா, திடீர்னு எழுப்பி பறந்து போயிட்டு. பறந்து போனதும் அந்த டீ கடைக்காரன் டீ ஆத்திட்டே சொல்றான், அதுக்கு காலம் இன்னும் முடியல அப்படின்னு. 2 மணிக்கு ஒரு ஜோமனிட்டு இருக்கிறதுக்கு மலையில கிடைக்காத வார்த்தை டீ கடையில ஆண்டவர் கொடுத்தான். இந்த வேர்டு அவன் சும்மா நார்மலா சொன்னான், அவன் தீர்க்க தரிசனம் கிடையாது. உங்க கிட்ட கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சிட்டாருன்னா அது எப்படியாவது சொல்லுவார். அதுக்கு இன்னும் காலம் வரல சார் அப்படி சொன்னதும் இவர் டீயை வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் மகளை பார்த்து சொல்றாரு, மகளே சாக மாட்டேன், உனக்கு இன்னும் காலம் வரலன்னு ஆண்டவர் சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ் குறித்த நாள் தாண்டி, ஒரு நாள் தாண்டி, ஒரு வாரம் தாண்டி, ஒரு மாதம் தாண்டி, ஒரு வருடம் தாண்டி அவங்க பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கூப்பிடுறாங்க. எல்லாரும் இருக்கும்போது இந்த சாட்சியை சொல்றாங்க.